திமுக ஆட்சியில் மகளிர் வாழ்வில் முன்னேற்றம். அறிக்கை வெளியிட்டு தமிழக அரசு பெருமிதம். நீலகிரி, கோவை மலைப்பகுதி, மதுரை, தென்காசி, நெல்லை, குமரி உட்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும். வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழக கடல் பகுதியில் 4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் சீற்றமாக இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கன்னியாகுமரியில் பெய்து வரும் கனமழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. ஆச்சரியத்துடன் பார்த்து செல்லும் சுற்றுலா பயணிகள். குற்றால அருவியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவன் உயிரிழந்த சம்பவம். மெயினருவி நடைபாதையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த டைல்ஸ் அமைக்கும் பணி தீவிரம். 1 கோடி சந்தாதாரர்களை கடந்து தந்தி டிவி யூடியூப் சேனல் சாதனை. சேட்டலைட் சேனலை தொடர்ந்து டிஜிட்டலிலும் முத்திரை பதித்தது தந்தி டிவி. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 43வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னை எழும்பூரில் உள்ள சிலைக்கு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மரியாதை. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. தமிழக பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவிப்பு. தேர்தலில் பதிவான வாக்கு சதவீத விவரங்களை உடனடியாக வெளியிடக் கோரி பொதுநல மனு தாக்கல். உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பாஜகவின் தேர்தல் விளம்பரத்துக்கு தடை விதித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம். உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பாஜக மேல்முறையீடு. டெல்லி அலிப்பூரில் உள்ள சொகுசு விடுதியில் பயங்கர தீ விபத்து. 13 தீயணைப்பு வாகனங்களில் தீயை அணைக்க வீரர்கள் போராட்டம். நெல்லை ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக கரைசுத்து புதூர் பகுதியில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. 2வது நாள் விசாரணையில் முக்கிய தடயம் சிக்கியதாக தகவல். நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மஞ்சுமெல் பாய்ஸ் படக்குழுவிற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாக வெளியான தகவல் பொய். பட இயக்குனர் சிதம்பரம் விளக்கம். புதிய அணைக்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவினை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தன் மீதான விசாரணைக்கு தடை கோரி தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. IAS அதிகாரி பீலா வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது. திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது நெஞ்சுவலியால் அழுததால் உடல்நிலை பாதிப்பை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு. சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு. 3வது நீதிபதி விசாரணை நடத்த பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை. சென்னையில் மாநகர பேருந்து ஓட்டுநருக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம். விதிகளை மீறியதற்காக அபராதம் விதிக்க நேர்ந்ததால் பிரச்சனை. போக்குவரத்து நெரிசலால் பயணிகள் அவதி. சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும். விசாரணை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை என கேரள அரசு வாதம். உரிய அனுமதி பெற்ற பின் தான் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. உரிய அனுமதி பெறாமல் சிலந்தியாற்றில் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும். கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு.
ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.